நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மகிழ்வுடன் உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு உமது திருமுகத்தை காட்டியருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளரச் செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள், அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வேவசனங்கள் 12 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாகின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையிலிருந்து ஓடிப்போவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். பல்லவி. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர்
தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறையிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோர் விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்ன பொழுது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒருவர் மதுரை என்னும் பெயர் பலகையை தமது தோளிலே சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தார். என்ன வழிகாட்டி பலகையை தோளிலே சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெயர் பலகையை பார்த்துக்கிட்டு அது காட்டுற வழியில் போனால் கரெக்டாக ஊர் போய் சேர்ந்துடலான்னு சொல்லி சொன்னாங்க. எங்கேயும் வழி மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பெயர் பலகையை நான் என் கூடையே நோண்டி எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்திலே மக்கள் கடைபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சட்டங்கள் ஒழுங்குமுறைகளை இந்த பரிசேயர்களும் மறைவல்லுநர்களும் அவை காட்டுகின்ற இலக்கை மறந்துவிட்டு இந்த சட்டங்களை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு சட்டங்களை எதிர்க்கின்றவர் அல்ல, மாறாக நிறைவான வாழ்வை மக்களுக்கு தர விரும்பியவர். இந்த சட்டங்களும் வழிகாட்டுதல்களும் நிறைவாழ்வை அளிக்கும் இறைவனிடம் அழைத்து செல்ல வேண்டுமே தவிர இந்த சட்டங்களோடு மக்களை நிறுத்திவிட்டால் அதனால் ஒரு பயனும் இல்லை என்பதையே ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே அங்கிருந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் வல்லுநர்களுக்கும்
தெளிவாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வதே இறைவனுடைய விருப்பம். அதற்காகவே இந்த சட்டங்களை அவர் சீனாய் மலையிலே கொடுத்தார். ஆனால் ஒரு சிலருடைய சுயநல நோக்கத்திற்காக இந்த சட்டங்களும் வழிகாட்டுதல்களும் அவற்றினுடைய நோக்கத்தை விட்டுவிட்டு வெறு சட்டங்களை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்வது முறையல்ல என்பதை சுட்டிக்காட்டவே ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளின் சட்டங்களை தூக்கி எறிகின்ற விதத்திலே இந்த கூன் வளைந்த இந்த பெண்ணுக்கு ஆண்டவருடைய வல்லமையை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய வல்லமையை செயல்படுத்துவதற்கு நாட்களும் சட்டங்களும் எந்தவிதமான கட்டுப்பாடும் அல்ல. மாறாக இறைவன் தாம் விரும்புகின்ற நேரத்திலே தமது வல்லமையால் அவர் குணப்படுத்த தயாராக இருக்கின்றார் என்பதையே ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கும் கூட பலவிதமான சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் பாரம்பரியமும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இவற்றின் வழியாக அதனுடைய இலக்கு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றுகின்ற பொழுது அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கின்றது. நிலையான நிறைவான வாழ்வும் நமக்கு கிடைக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையிலே இருக்கின்ற அன்பையும் அதனுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்வோம். அதன்படி வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் வானக தந்தையே, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை தூய புனித பலியாக உமது திறமும் எழுவதாக. இது எங்களுக்கு உம்முடைய முழுமையான இரக்கத்தை பெற்று தந்து எங்களை வாழ்விக்க வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்க நீர் திருவுளமானீர். அவருடைய நிறைவிலிருந்து நாங்கள் அனைவரும் அருள் பெறவும் செய்தீர். ஏனெனில் கடவுள் தன்மையில் விளங்கியவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் முடிவில்லா மீட்பின் காரணரானார்.
ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை நணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் தரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகத்தில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியறலும் கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்விக்கலாம். ஆ
துவங்கும். மூவர் இறைவா, வெளியினுரை தேர்ந்தெடுத்து முதல்வனமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை இழந்து உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுதாரும். கடித கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமது திருமகனின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்த மீட்பை இந்த திருவழிபாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்துள்ளோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தில் நிலவும் நன்மை தீமைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வை பெறவும் உம்மீது மாற அன்பு கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் நேராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணர்வை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணியமாயிரம். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தர்சமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும்.